இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மலேசியாவின் கடன் 1.3 டிரில்லியனை எட்டியுள்ளது. மலேசிய கூட்டரசு அரசாங்கத்தின் கடன் இவ்வாண்டு ஜூன் மாதம் நிலவரப்படி 1.304 டிரில்லியனை எட்டியுள்ளது. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 63.9 விழுக்காடாகும் என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோசரி அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 1.248 டிரில்லியன் அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 64.6 விழுக்காட்டு உயர்வை இது குறிக்கிறது என்று நாடாளுமன்ற மேலவையில் பதில் அளிக்கையில் அமீர் ஹம்சா இதனை குறிப்பிட்டார். தேசிய வளர்ச்சி செலவினங்களை ஆதரிப்பதற்கான தொடர்ச்சியான பற்றாக்குறையே இந்த கடன் அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாகும் என்று அமைச்சர் விளக்கம் அளித்தார். இத்தகைய கடன் இருந்த போதிலும் மடானி அரசாங்கத்தின் கீழ் நிதி ஒருங்கிணைப்பு முயற்சிகள் தொடர்ந்து பலன் அளிக்க தொடங்கியிருப்பதாக அமீர் ஹம்சா தெளிவுபடுத்தினார். பள்ளிகளில் மாணவர்களுக்கு பிரம்படி தண்டனை கொடுக்கும் நடைமுறையை மீண்டும் அமல்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள யோசனையை பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் வரவேற்றது. மாணவர்களை கட்டொழுங்கு மிக்க சீலர்களாக உருவாக்குவதற்கு முந்தைய காலத்தில் அமல்படுத்தப்பட்ட சிறந்த அணுகுமுறையான பிரம்படி தண்டனை முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படுவது சால சிறந்த நடவடிக்கையாகும் என்று அந்த சம்மேளனத்தின் தலைவர் அலி ஹசான் தெரிவித்தார். எனினும் பிரம்படி தண்டனை முறை அமலாக்கத்தில் துஷ்பிரயோகம் எதுவும் நடக்காமல் இருக்க முறையான வழிகாட்டலுடன் இந்த தண்டனை அமல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பள்ளிகளில் பிரம்படி தண்டனை கொடுக்கும் நடைமுறை அகற்றப்பட்டதால் மாணவர்களிடையே கட்டொழுங்கு சீர்குலைந்து இருப்பதுடன் இன்று பல்வேறு சமூகவியல் பிரச்சினைகள் பள்ளிகளில் தலை தூக்க தொடங்கியுள்ளன என்று மக்களவையில் ஹுலுத்ரங்கானு எம்பி ரோசோல் வாஹிட் வலியுறுத்தியிருப்பது தொடர்பில் கருத்துரைக்கையில் அலி ஹசான் இதனை தெரிவித்தார். மங்கோலியா முன்னாள் அழகி அல்தன்துயா சரிபு கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அரச மலேசிய போலீஸ் படையின் முன்னாள் அதிரடி போலீஸ் பிரிவு அதிகாரி அசிலா ஹட்ரி தனக்கு எதிரான தண்டனையை குறைக்கப்பட வேண்டும் என்று கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள புதிய மனு குறித்து விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று அந்த முன்னாள் அழகியின் குடும்பத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒரு போலீஸ் அதிகாரி என்ற முறையில் மேல் இடத்தில் கிடைக்கப்பெற்ற உத்தரவின் அடிப்படையிலேயே அல்தன்துயாவை கொன்றதாகவும் தமக்கு எதிரான தண்டனை குறைக்கப்பட வேண்டும் என்றும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி அந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி சத்திய பிரமாண வாக்குமூலம் ஒன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அந்த முன்னாள் அதிகாரி மேலிடம் என்று குறிப்பிட்டு இருப்பது தொடர்பில் அது தொடர்பாக விரிவான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று தனது வழக்கறிஞர் சங்கீத் டியோ மூலமாக அல்தன்துயாவின் தந்தை சத்தீப் ஷரிபு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ளார். மேலிடம் என்றால் அது யார் என்பது குறித்து விரிவாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சத்தீப் ஷரிபு தனது விண்ணப்பத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றத்திலிருந்து நாடு விடுபட்டு இருக்க நாளை வெள்ளிக்கிழமை தொழுகையில் மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் பிரார்த்தனை நடத்துமாறு மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லா கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மையில் மலேசியாவில் சில இடங்களில் ஏற்பட்ட மிதமான நிலநடுக்கத்தை தொடர்ந்து மாநிலத்தின் பாதுகாப்பு மற்றும் மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கு இறையருள் காக்க வேண்டும் என்று சுல்தான் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். தங்களின் பிரார்த்தனையின் மூலம் இத்தகைய விண்ணப்பத்தை மாநில மக்கள் முன்வைப்பது வழி எந்தவொரு விரும்பத்தகாத சம்பவத்திலிருந்து மக்களை காக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று முஸ்லிம்கள் பிரார்த்திக்குமாறு பஹாங் சுல்தான் கேட்டுக்கொண்டார். இப்போ கம்போங் ஜாவா ஜாலான் ஹாலி அருகில் உள்ள ஒரு குறுக்கு பாதையில் ஆடவர் ஒருவர் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தொடர்பில் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். உளவுத்துறை மூலம் கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் 32 வயதுடைய அந்த நபர் கோலாலம்பூர் டிபிஎஸ் பேருந்து நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத் தெரிவித்தார்.
லாரி ஓட்டுநர் என்று நம்பப்படும் அந்த ஆடவரிடம் இருந்து 2 சாவிகள், 1 லாரி மற்றும் 2 கைபேசிகளை போலீசார் பறிமுதல் செய்து இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே 3 குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளார். நேற்று காலை 6 மணியளவில் திருநங்கையைப் போல் காணப்படும் நபரை வெள்ளை நிற லாரியினால் மோதி தள்ளிய பின்னர் அவரின் உடல் மீது சக்கரங்களை ஏற்றியதாக அங்கு பொருத்தப்பட்டுள்ள ரகசிய கேமராவின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக அந்த நபர் துரத்தப்பட்ட காட்சியும் ரகசிய கேமரா பதிவில் தெரியவந்துள்ளதாக ஏசிபி அபாங் ஜைனால் தெரிவித்தார். பேரா மாநில போலீசார் இவ்வாண்டில் 15.7 மில்லியன் ரிங்கிட் பெறுமானமுள்ள போதைப் பொருளை கைப்பற்றியுள்ளனர் என்று மாநில போலீஸ் துணைத் தலைவர் ஏசிபி அஸ்லின் சஃபாரி தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை மேற்கண்ட மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள்களில் பெரும்பாலானவை ஷாபு கெத்தமின் வகையை சேர்ந்ததாகும். இதன் வழி 13,997 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இன்று வியாழக்கிழமை ஈப்போவில் உள்ள பேரா மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஏசிபி அஸ்லின் சஃபாரி இதனை தெரிவித்தார். மனைவி அந்தஸ்தில் உள்ள பெண்மணி ஒருவர் தனியார் மருத்துவமனையின் இளம் மருத்துவருடன் தகாத உறவில் இருக்கும் காட்சியை கொண்ட வீடியோ ஒன்று வைரலாகி இருப்பதை தொடர்ந்து அது தொடர்பாக போலீஸ் புகார் ஒன்றை பெற்றுள்ளதாக கிளாந்தான் கொத்தபாரு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அந்த வீடியோ பகிரப்பட்டு வருவது குறித்து தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலீசில் புகார் செய்து இருப்பதாக கொத்தபாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ரோஸ்டி டவுட் தெரிவித்தார். தனது மனைவி மருத்துவர் ஒருவருடன் நெருக்கமாக இருக்கும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்றை ஆடவர் ஒருவர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து இருப்பது தற்போது வலைவாசிகளின் மிகுந்த கவன ஈர்ப்பாக மாறியுள்ளது. கடந்த 10 ஆண்டு காலமாக தங்களின் இல்லற வாழ்வில் மனைவி அந்தஸ்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் நல்ல தோழியாக கருதி வந்த தனது மனைவியின் நம்பிக்கை துரோக செயல் தமது வாழ்க்கையில் புயலை ஏற்படுத்தியிருப்பதாக 2 பிள்ளைகளுக்கு தந்தையான அந்த ஆடவர் தாம் வெளியிட்ட காணொளியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.